வாங்க வாங்க. பரம வாப்பா வாப்பா, எல்லாம் உள்ள வாங்க. வாங்க அத்தை. வாங்க 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 வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க வாங்க. அப்பா பரமு, பொண்ணு மாப்பிள்ள சீக்கிரம் வந்துருவாங்க. ஆரத்தி எடுக்க போறது யாரு? பாட்டி ஏன் இழுக்குறீங்க? இந்த வீட்டோட மூத்த மருமக நான் இருக்கேன்ல, நான் ஆரத்தி எடுக்கிறேன். அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அதுக்கு இல்லம்மா, வீட்டுல பெரிய மனுஷன்னு யாரும் இல்ல, சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் ஒழுங்கா நடக்கணும்ல, அதுக்கு தான் கேட்டேன். நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க பேத்திக்கு இப்ப கல்யாணம் நடந்துச்சுல, அது சடங்கு சம்பிரதாயத்தோட தான் நடந்துச்சா? கல்பனா சீக்கிரம் வா, மாப்பிள்ளையும் பொண்ணு வந்துட்டாங்க. தம்பி வாசல்லே நில்லுங்க, ஆரத்தி எடுக்கணும். இது வெளியேறா, ஆரத்தி எடுத்த அப்புறம் உள்ள வரணும். நான் போறேன். மறுபடியும் உங்க முகத்துல முழிக்க மாட்டேன். கொஞ்ச நாள்ல எங்கேயாவது சந்திப்போம். நான் எப்படி என் புருஷனோட வாழ்றேன்னு அப்ப தெரிஞ்சுப்பீங்க. வலது கால எடுத்து வச்சு உள்ளவாமா. வாமா உள்ள வா. வாடகண்ணா, முதல்ல அம்மா படத்துக்கு நமஸ்காரம் பண்ணு. இவளுக்கு ஆரத்தி ஒரு கேடு. கிழவி என்ன அப்படி பாக்குது? என்னம்மா இது இப்படி தூக்கி போடுற? என்னாச்சு பாட்டி? ஆரத்தி தட்டை இப்படி தூக்கி போடலாமா? பாட்டி கை வலிக்கு விழுந்துருச்சு. யாராவது வேணும்னே தட்டு தூக்கி போடுவாங்களா? என்னம்மா இப்படி பொய் சொல்ற? நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். நான் சொல்றது பொய்ன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிட்டா அப்புறம் நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. புத்திசாலித்தனமா பேசுறதா நீ நினைச்சா பத்தாதுமா, அத மத்தவங்க சொல்லணும். அத நீ மறந்துட்ட, பார்த்து நடந்துக்க. இப்பதான் அந்த வேதவழி காலடி எடுத்து வச்சிருக்கா, அதுக்குள்ள இந்த கிழவி அதிகாரம் பண்றா. இரு கிழவி, உன்னை பாத்துக்கிறேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற.
கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.